ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி. 2 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி டிக்கெட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். டிக்கெட் கிடைக்குன்ற நம்பிக்கையோட இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மேபி டிக்கெட் இன்றைக்கி 11 மணிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும், டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் இருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, பாப்பா கொஞ்சம் பேராசிட்டமால் சிரப்பு, ஸ்நாக்ஸு அதெல்லாமே வாங்க போகிறோம். என்னென்னா காய்கறி எல்லாத்தையும் தீர்த்துட்டேன். ஸோ கொஞ்சம் சிக்கனாச்சும் வாங்கி குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் சிக்கன் வாங்க போகிறேன். இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணுறது, டிக்கெட் கிடச்சதா கிடைக்கலையா, என்னென்ன எடுத்து வைக்கிறோம். நேற்று கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம், இன்றைக்கி கொஞ்சம் எடுத்து வைக்க போகிறோம் ட்ராவலுக்கான பொருளெல்லாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு தொட்டி முழுக்க ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாங்க. மாடுங்க, குருவி அதெல்லாமே குளிக்கிறதுக்காக. சம்மர் இல்லையா, ஸோ நம்ம கூட சின்ன சின்ன பாத்திரத்தில் வெளியிலையோ இல்லை மொட்டை மாடியிலையோ அந்த மாதிரி தண்ணி வைக்கலாம். இந்த ட்ரெயினில் போகிறதால குழந்தைங்களுக்கு எப்போ ஏதாச்சும் ஜுரம்னா நம்ம கையில் மருந்து வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த பேராசிட்டமால் சிரப்பு அதெல்லாமே கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே ஆல்வேஸ் ரோடு காலி தாங்க, நிம்மதியாக போய் வரலாம். ஜார்க்கண்டில் இருந்தால் எந்த டென்ஷனும் இல்லை. வாங்க போகலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டா, இது ஜார்க்கண்டோட ப்ரைவேட் பஸ்ஸு. எங்கே வேணாலும் நிறுத்தி ஏற்றுறாங்கங்க. ஒரு ஸ்டாப் இங்கே தான் நிறுத்தணும் அப்படின்லாம் இல்லை, எல்லா இடத்துலையும் நிறுத்தி இறக்கி விடுறாங்க, எல்லா இடத்துலையும் நிறுத்தி ஏற்றுறாங்க. நம்ம எப்படியோ ஒரு வழியாக ஆட்டோ பிடிச்சாச்சு. ஆட்டோ இறங்கி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, மேட்லேருந்து இறங்குது. நல்லா பிரேக் பிடிச்சி ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃப்ரீயாக விட்டாங்கன்னா சர்ருன்னு போயிடும். ஸோ மேட்லேருந்து இறங்கிட்டுருக்கு. அப்பாவோட செப்பல் பிஞ்சிருந்தது, சின்ன டேமேஜ் தான். அந்த கட்டை விரல் போகும் இல்லையா, அந்த இடத்துல பிஞ்சிருந்துச்சு. ஸோ ஒன்றுத்தில் தைச்சிட்டு இன்னொன்றுத்தில் விடாதீங்க, ரெண்டையுமே தைச்சி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 10 ரூபா தான் வாங்கியிருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க ஒரு 20 ரூபா கேட்டால் கூட கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம ஊர்லலாம் அப்படி தான் வாங்குவாங்க. நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம மற்றவங்க செருப்பெல்லாம் தொட மாட்டோம், பட் ஆனால் அவங்க தொட்டு அதுக்காக தைச்சி தராங்க. அவங்கக்கிட்ட மட்டும் நான் எப்போவுமே பேரம் பேச மாட்டேன். அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அதை நான் கொடுத்துட்டு வந்துடுவேன். நீங்களுமே கூட அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் கேட்டுற மாட்டாங்க. அடுத்ததாக ஸ்மார்ட் பஸார் தான் வந்திருந்தோம். இங்கே இதை பவுலின்னு சொல்லுவாங்க. உள்ளே க்ரீம் வச்சு பன் மாதிரி இருக்கும். பாப்பா கேட்டிருந்தா, அது வாங்கியிருந்தேன். மேலே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, இந்த சானிடைசர் அந்த மாதிரிலாம். அதனால லிஃப்ட்டில் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு சானிடைசர் எடுத்துகிட்டேன், இந்த சின்னது. எப்போவுமே ட்ராவலில் இருக்கும்போது சானிடைசர் ரொம்ப நல்லது. அப்புறம் பாப்பாவுக்கு ப்ரஷ் வேணும், அதனால கொஞ்சம் ப்ரஷ் பார்த்துட்டு இருந்தோம். பை 1 get 1 ஃப்ரீ ஆஃபர் எல்லாமே இருந்துச்சு. பாப்பாவுக்கு ஓரல் பில்லை இந்த ப்ரஷ் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி எங்களுக்கு ப்ரஷ் வீட்டில் ஸ்டாக் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதிலருந்தே எடுத்துக்கிட்டேன், எங்களுக்கு எதுவும் வாங்கலை. அடுத்ததாக நெயில் பாலிஷ் ரிமூவர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அது ஒன்று எடுத்து கொடுத்துருந்தேன், அது 50 ரூபா. அப்புறம் 20 ரூபா சிப்ஸ் பேக்கெட் ஒரு 3 பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஹல்திராம்ஸில் ஆலு பூஜியா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆலு பூஜியா வாங்கிக்கிட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் வேணும்னு ஒரே இடம். சரி, இங்கே பக்கத்தில் எதுவுமே ஐஸ்கிரீம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் வந்தால் தான் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு 20 ரூபீஸ்க்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு தர்பூசணி எடுக்க வந்திருந்தேன். ஒரு நாள் ஓட்டணும் இல்லையா, ஸோ சரி பழங்க சாப்பிடுவாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்பூசணி வாங்கிட்டு வந்தேன். வெளியில் ஒரு சின்ன கடையில் பாப்பாவுக்கு பெல்ட் பார்த்துட்டு இருந்தேன். அவள் ஜீன் போடணுன்னா ரொம்ப கஷ்டப்படுவா, இடுப்புலேருந்து இறங்கிடும். சரி, அதனால் இந்த பெல்ட் வாங்கியிருந்தேன். 35 ரூபீஸ் சொல்லி 30 ரூபீஸ்க்கு தான் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக சிக்கன் வாங்க வந்திருந்தேன். ஒரே ஒரு சிக்கன் கடை மட்டும்தான் திறந்துருந்துச்சு. அப்பா நிம்மதியாச்சு. 1/2 கிலோ சிக்கன் கேட்டிருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கொடுத்துருந்தாரு. நல்லா லெக் பீஸ் எல்லாமே போட்டிருந்தாரு. கிட்னா பையா 100 ரூபாய். 1/2 கிலோ சிக்கன் 100 ரூபா, 1 கிலோ 200 ரூபா கிட்டத்தில் வருது. சரி, ஊருக்கு தான் போகிறோமே, டிக்கெட் கிடச்சிடும் நம்பிக்கையில் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் தீர்த்துட்டேன். சரி, ஒரு 1/2 கிலோ வெங்காயம் 1/2 கிலோ தக்காளி வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு காய்கறி மார்க்கெட் பக்கம் வந்திருந்தேன். 1/2 கிலோ வெங்காயம் 1/2 கிலோ தக்காளி ரெண்டும் சேர்த்து 35 ரூபா வந்துருந்தது. 1/2 கிலோ வெங்காயம் 20 ரூபா, 1/2 கிலோ தக்காளி 15 ரூபா வாங்கிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒரு ஆட்டோ பிடிச்சி 2 குட்டியும் வண்டியில் போட்டுட்டு கிளம்பியாச்சு. எப்போவுமே எங்கள் சின்ன பாப்பாவை வீட்டில் விட்டுட்டு தான் வருவேன். என்னவோ தெரில, இன்றைக்கி கூட வரணும்னு அடம் முடித்தா. சரி, அதனால் அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். இறங்கின இடத்துல மெடிக்கல் இருக்குது. ஸோ அங்கே பேராசிட்டமால் சிரப் வாங்கிக்கிட்டேன். அடுத்தது நான் மோரில் இறங்கியிருந்தேன் இல்லையா, அங்கே ஒரு ஹோட்டலில் உருண்டையாக வேக வச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதை லிட்டி சோக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு இடமா காட்டிகிட்டு போகிறேன். இங்கே பாருங்கள், பூரி. இதை லுச்சின்னு சொல்லுவாங்க. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன திங்ஸ் தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டோம். பட் ட்ரெயின் டிக்கெட் தான் கிடைக்குமான்னு தெரில. மணி 10:30 கிட்ட ஆகுது. ஒரு 12 மணி போல் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவாங்க.
ஸோ அதனால் போயிட்டு சமைக்கணும். 11 மணிக்கெல்லாம் டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சிடும். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வந்தேன், போகும்போது பசங்க லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. காஃபியும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்புனாங்க. வந்து சாப்பிட்டுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அதனால் தோசை இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் எதுவும் இல்லையா, சரி அதனால் பொடியே அரைச்சிட்டேன். இப்போ தான் வெங்காயம் தக்காளி சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். மதியத்துக்கு தான் சாதம் வச்சு சிக்கன் குழம்புலாம் வைக்கணும். போகும்போதே வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணி போட்டு போனேன், அதையும் மாடியில் போய்ட்டு காய போடணும். கண்டினியூஸாக வேலை இருக்குது. மைண்டில் ஒரு பக்கம் டிக்கெட் கிடைக்குமான்னு ஓடிட்டே இருக்குது. பார்ப்போம். சாதம், சிக்கன் குழம்பு, முட்டை வறுவல், இதுதான் இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு லன்ச் பேக் பண்ண போகிறேன். 12 மணிக்கெலாம் லஞ்சும் பேக் பண்ணி வச்சிட்டோம். இப்போ போய்ட்டு துணி காய போட்டு வந்துடலாம். லஞ்ச் பேக் பண்ண டைம் ஆகிட போது, நான் துணி காய போடல. ஸோ அதனால் இப்போ லஞ்ச் பேக் பண்ணோடனே திருப்தியாக இருக்குது. ஏன்னா டைம் ஆகிடுச்சின்னா அவங்க வந்து திரும்பி போயிடுவாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணி காய போட போகிறேன். வாங்க துணி காய போட்டு வந்துடுறேன். வேலையும் முடிச்சுட்டு துணி காய போட வந்தாச்சு. எங்கள் மாடியிலேருந்து பார்த்தா எப்படி இருக்குது எங்கள் ஏரியா அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. பின்னாடி ஒரு கிரவுண்ட் இருக்குது. எப்போவுமே கிரிக்கெட் விளையாடிட்டுருப்பாங்க. நிறைய மாடு கட்டி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து சின்ன சின்ன வீடு, இந்த மாதிரி வீடு கட்டிகிட்ருக்காங்க. சிமெண்ட் ஷீட் போட்டு, சிமெண்ட் ஷீட் ஓடு இல்லையா, அது போட்டு கட்டுற வீடு இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே அந்த நிறைய வண்டிங்க கிராஸ் ஆகுது இல்லையா, 2 வீலர், அங்கே வந்து ஒரு ட்ராக் இருக்குது. அதில் வந்து நிலக்கரி எடுத்துகிட்டு போகிற ட்ரெயின் போகும். எப்போவுமே போகும்போதெல்லாம் சத்தம் கேட்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆடு மாடு நிறைய பறவைகள் பறந்துகிட்ருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். வெயில் அந்தளவுக்கு காயில், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேகமூட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் காற்று அடிக்குது இல்லையா, ஸோ அதில் நல்லா காஞ்சிடும்ன்ட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டேன். ஹஸ்பண்ட் ஒரு ஏஜென்சிக்கிட்ட சொல்லி டிக்கெட் புக் பண்ண சொல்லியிருந்தாரு. பட் அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, நாளைக்கு வேணால் புக் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்டே இந்த ப்ரீமியம் தக்கல் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. பணம் வந்து அவங்க வந்து க்ரெடிட் ஆகிடுச்சு அவங்களுக்கு. பட் எங்களுக்கு டிக்கெட்டுக்கான மெயில் இன்னும் வரல. ஸோ மெயில் வந்த உடனே நான் உங்களுக்கு சரியாக டிக்கெட் கிடச்சிடுச்சு. எங்களுக்கு இப்போ மெயில் வந்துருச்சு, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்போவுமே இந்த தப்பை பண்ணாதீங்க. ஹஸ்பண்டுக்கு லீவ் கிடைக்காததால நாங்கள் டிக்கெட் புக் பண்ணாமல் விட்டுட்டோம். இந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் எப்போவுமே ஒரு 2 மாதம் முன்னாடி புக் பண்ணி வச்சு கிளம்பி வாங்க. ட்ரெயினில் சாப்பிட்றதுக்காக வாங்கியிருந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சின்ன பையில் எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்கேன். இதில் இருக்கும்போது நமக்கு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். தனியாக செப்ரேட்டாக ஸ்நாக்ஸுக்குன்னு இந்த குட்டி பேக் வச்சுருக்கேன். ஆலு பூஜை எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கியாச்சு. அடுத்ததாக ட்ரெயினில் யூஸ் பண்ணுறதுக்கு பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, பவுடரு, அது எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த சிந்தூர், குட்டி சோப்பு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக பாப்பாவுக்கு வாங்கியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ப்ரஷ்ஷுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூட பேராசிட்டமால், சானிடைசர் அதெல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக கொஞ்சோண்டு டிஷ்யூ பேப்பர், அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுவுமே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்களுக்காக பேராசிட்டமால் மாத்திரையும் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது இது எல்லாமே அந்த சின்ன பேக்குள்ளே வச்சு மூடிட்டேன். எல்லாத்தையும் அடுத்து பெரிய பேக்குள்ளே வச்சுக்க வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.